இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து முழுக்க விவசாயமாக இருந்த இடம். இந்த பகுதி முழுவதும் மயில்கள் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான் இங்கே பக்கத்தில் இந்த எல்லா இடத்துலையும் இங்கெல்லாம் வந்து இதில் தண்ணி குடிச்சிட்டு போயிடும். இது ஸ்ட்ரைட்டாக போகணும், மாறிடக்கூடாது. எப்படி கரெக்டாக பாருண்ணா. இந்த பலா வந்து பயங்கர சுவையாக இருக்கும். இந்த வடகாடு, மாங்காடு, கொத்தமங்கலம் இந்த பகுதியில் இருக்கின்ற பலாப்பழம் வந்து இங்கேருந்து பண்ருட்டிக்கே போகுது. ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மண்ணுக்கு மூளை இருக்கா இல்லையா? சத்தியமா தெரியலையே. மூளை இருக்கா இல்லையா? மண்ணுக்கு மூளை இருக்குது சார். மண்ணுக்குள்ள நீங்கள் எதை போட்டாலும் எல்லாமே மக்கி போயிடும். விதை போட்டிங்கன்னு வைங்க, மீண்டும் அது வந்து மரமாக பயிராக மாறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. இது இப்போ எத்தனை ஏக்கர் அமைச்சர் மொத்தம்? இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் இடம். இதில் தான் இப்போ வந்து இதில் விவசாயம் வந்து நாங்கள் வந்து ஒரு 40 வருஷமாக இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை போட்டாங்க, வாழை போட்டிருக்காங்க, ஊடு பயிராக பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சோளம்? ஆமாம், தென்னை கிடையில. சோளம்லாம் வருமா அந்த மண்ணுக்கு? நல்லா வரும், நல்லா அருமையாக வரும். எந்த போட்டாலும் வரும் இந்த மண்ணில். ஆமாம், அங்கெல்லாம் ஒரே பலாமரமாக இருக்கு. ஆமாம், மா, பலா, வாழை எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. சின்ன வயசுலலாம் இப்படி இங்கே உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? இங்கே வந்து தோட்டத்தில் வந்து இந்த இப்போ வந்து இந்த ட்ரிப்பு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து முன்னாடி வந்து பாத்தி கட்டி போட்டுமா 4 வாழை சேர்ந்து ஒரு பாத்தியாக போட்டு தண்ணி பாய்ச்சறதுக்கு அந்த தண்ணி உள்ளே போயிட்டு மோட்டர் ஓடிக்கிறப்போ ஒவ்வொரு பாத்தியாக நாங்கள் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு போகணும். அது முடிகிறதுக்கு அது எத்தனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இல்லாட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, யாரும் இல்லைன்னா ஒரு இதில் வந்து எல்லாத்தையும் சென்டரில் அந்த பாத்தியில் ஒரு இடத்துல கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம். ஒரு பாத்தியில் தண்ணி பாஞ்சிருச்சுன்னா அதை அடைச்சிட்டு இன்னொரு பாத்தியில் இல்லை ஒரு பாத்தியில் தண்ணியை கட்டி விட்டோம்ட்டு பாக்கி எல்லா பாத்தியும் சென்டரில் கட் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து கடைசி வரைக்கும் போயிடும். அது பகலில் மட்டும் இல்லை, இரவுலையும் வந்து தண்ணி இப்போ இங்கே இருக்கிறது வாழைக்கு தண்ணி விடுறதுக்கு இங்கே வந்துடும். கிணறு இருக்கா? ஆமாம், கிணறு இருக்குது. கிணறு பார்த்தீங்கன்னா இங்கே 100 அடி இருந்தது. ஆமாம், தூத்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமாம், அது வந்து பெரிய ஆபத்தான இருந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீ டைமில் வரதா அப்படி? ஆமாம், ஆமாம். இதுதான் வந்து இந்த தென்னை மரம் தான் நாங்கள் வந்து முத வச்ச மரம். ஆமாம், இது வச்சு இந்த 2 மரம் வச்சோம். 2 மரமும் இங்கே இருக்குது. இன்னொரு மரம் வச்சு இந்த வளைவில் ஏதாச்சும் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 மரம் தான் என்ன இருக்குது. இது எங்கள் தோட்டம் தான். வாழை போட்டுருக்கீங்க? ஆமாம், வாழை. அதுக்கு அங்கிட்டு இருக்கிறது எங்கள் தோட்டம். நல்லா வாழை வந்துருக்கு போல. ஆமாம், கழட்டிடுவோம். சரி சரி. இது என்ன பழம் அமைச்சர்? இது வந்து பூவன் பழம். ஆமாம், இதுதான் வந்து எங்கள் ஏரியாவில் சேப்பு. அது இன்னொன்று ரஸ்தாலின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது 15 மாதம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்தில் தார் வெட்டிடுவாங்க. ஆமாம், ஒரு தாரில் ஒரு 150 பழம் இருக்கும் போலயே. இது நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா டேஸ்டாக இருக்கும். சின்ன பழமாக இருந்தாலும் ஆமாம், நல்லா இருக்கும். அங்கே நம்ம சென்னையிலலாம் ஒரு பழம் 2 பழம் 10 ரூபா அது மாதிரி. ஆமாம், ஆனால் இங்கே கொள்முதல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம். இலை என்ன பண்ணுவீங்க பெரும்பாலும்? இலையை வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வியாபாரிகள் இருக்காங்க, அவங்களே வந்து மொத்தமாக பேசிட்டு அவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நானே கட் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு போயிடுவோம். சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் இல்லை கொண்டு போய் ஏலம் விடுவாங்க, அங்கே கொண்டு போயிடுவோம். நானே வந்து முத நாளே சாயந்தரம் வெட்டி கட் பண்ணி அடுத்து காலையில் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வாழையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் போட்டுருவோம். அன்னைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஆமாம், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 100 ரூபா 150 ரூபா தான் ஒரு கட்டு. மொத்தமாக ஒரு 4 கட்டு 5 கட்டு போனோம்னா 350 400 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த வாழை விவசாயத்தில் வந்து என்ன ஏதாச்சும் சேலஞ்சு அப்படின்னா என்ன சேலஞ்சுன்னா இந்த காற்றடிச்சிச்சின்னா போயிடும். இப்படி வந்து நிறைய இப்போ இந்த சூறாவளி காற்று மாதிரி காற்றடிச்சிச்சுன்னா நல்ல அறுவடைக்கு வந்த நிலையில் இருக்கிறது உடனே எல்லாமே சாஞ்சிடும். அப்படி அறுவடைக்கு வராமல் அது வந்து அந்த வாழை வந்து அந்த பூ டயத்தில் பார்த்தீங்கன்னா காற்றடிச்சுன்னா அந்த வந்து மேல் பரப்பில் இருக்க அந்த குருத்து வந்து ஒடிஞ்சிடுச்சுன்னா அது அப்படி முடிஞ்சு அவ்வளோதான். வேற வந்து நோய்கள்னால பெருசாக பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரி காற்றடிச்சா புயல் அடித்தா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். இப்போ இதுக்கு உரம் அப்படின்னா எல்லாம் இயற்கையாக மட்டும்தானா? ஆமாம், குப்பை வச்சுருவாங்க.
வீட்டில் உள்ள குப்பை இல்லை வாங்கி கொண்டாந்து வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் உரம் எப்பாச்சும் போட்டு தான் ஆகணும். ஆமாம். முன்னாடி வந்து நேரடியாக அதுக்கும் வந்து போட்டு ட்ரிப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கலந்துட்டுருவாங்க. அங்கேயே வச்சு கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அந்த மாட்டுக்கு. ஆமாம், மாட்டுக்கு புல்லு. இது வந்து வரப்பு உரமாக போட்டுருவோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ கட் பண்ணி கொண்டு போட்டுருவாங்க. மாடு வளர்க்குறீங்களா? ஆமாம், மாடு வளர்க்கணும், பசு மாடு வளர்க்கணும். எத்தனை மாடு இருக்கு? இங்கே ஒரு 4 மாடு இருக்கு. ஆமாம், அவ்வளோதான், அது போதுன்ட்டு. இங்கேருந்து தான் எங்கள் வீட்டு எங்கள் அம்மா எல்லாருக்குமே வந்து எங்கள் அண்ணன் வந்து காலைல பால் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க இங்கேருந்து. ஆமாம், இங்கே இருந்தீங்கன்னா? ஆமாம், இங்கே இருந்தாலும் கடை சென்னையில் இருந்தால் பால் பாக்கெட்டு தான். பால் பாக்கெட். ஆமாம். இப்போ ஜல்லிக்கட்டு காலை அதெல்லாம் இருக்க. புதுக்கோட்டைக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். மதுரையை விட இங்கே தான் அதிக இடங்கள்ல நடக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல இந்த மாவட்டம் முழுவதும் 185க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வாடிவாசல் இருக்கு. நிறைய ஜல்லிக்கட்டு நடக்கிறதும் புதுக்கோட்டை மாவட்டம். ஆனால் பேர் வந்து மதுரைனா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா அலங்காநல்லூராக இருக்கட்டும், அந்த எல்லா இடங்கள்லையும் பார்த்தா பிரம்மாண்டமாக நடக்குது. அங்கே வந்து எல்லா மாடும் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த மாடும் அங்கே போயிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இது வந்து கடந்த காலத்தில் 185ங்கிறது கம்மி. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 500 இடங்களுக்கு மேலே எல்லா ஊர்லேயுமே இந்த ஜல்லிக்கட்டு. அப்போல்லாம் இந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. மாடை வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டு அழைச்சி கொண்டு வந்து மாடை வெட்டி அவுத்துட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ சோனாப்புடலாம் இது எத்தனை மாதம் பயிர்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது 4 மாத பயிர், 115 நாள். ஆமாம். மொத்தம் அறுவடை பண்ணுறப்போல அந்த சோளம் வரத்துக்கு வந்து எவ்வளோ காலம் அவகாசம் எடுத்துக்கும்? சோளம் வர்றதுக்கு வந்து அறுவடை பண்ணுறது தான் 115 நாள் ஆகும் மொத்தம் வந்து. அறுவடை பண்ணி முடிக்கிறப்போ வந்து அந்த சோளமாக எடுத்துகிட்டு மற்ற தட்டைகள்லாம் வந்து மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்திடுவாங்க. ஆமாம். வாழை. ஆமாம். எத்தனை வாழை இருக்கும்னு நினைக்கிறேன்? இதில் ஒரு 600 வாழை இருக்கும். 600 வாழை இருக்கும். ஆமாம். உள்ள மாதிரி இதை இப்போ பாதுகாத்து. ஆமாம், பாதுகாத்து கொண்டு வரணும் எல்லாத்தையும். ஆமாம். இதெல்லாம் இந்த பலா மரங்கள்லாம் அப்போ தான் இந்த புயலில் அடிபட்டு உடஞ்சிருச்சு. பறிக்காம இருக்கு. ஆமாம், திருப்பி வந்திருக்கு. ஆமாம் ஆமாம். உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம். எவ்வளோ வாழை? ஆமாம். இதை இப்போ பாதுகாக்கிறது தான் பெரிய. ஆமாம், பெரிய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் உரமெல்லாம் வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் இது வந்து ஹைட்டை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக ஒன்று மரம் வந்து கட்டணும். அதுக்கு தான் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. ஓ, இவ்வளோ மரமும்? ஆமாம். இது மட்டும் இல்லை, இன்னும் வாங்கணும். இது போக முடிஞ்சோடனே அதை வந்து கம்பெல்லாம் பிரித்து அங்கே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி வந்து இதை பயன்படுத்தி அப்படி சப்போர்ட்டாக கம்பு கட்டினாலும் சரி, காத்தடிச்சுன்னா போச்சு. அதுலேயும் பாதிப்பு தான். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் நான் காலில் மிதிச்சுட்டு போயிட்டோம்னா தோட்டத்துக்கு வந்துட்டு போனாலும் எங்கள் காலெலாம் கலராக தான் இருக்கும். செம்மண் கலராக இருக்கும். அப்போ மட்டும் கலராக மாறி போ. ஆமாம் ஆமாம். இது என்ன வாழை, என்ன வகை? இது வந்து பார்த்தீங்கன்னா பூவன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஆலங்குடி தொகுதியில் தான் வாழை விவசாயம் அதிகம். இவங்க இந்த கரம்பக்குடி சைடு, கந்தரவக்குடி சைடும் வாழை அதிகமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதனுடைய காலம் வந்து 10 மாதம் ஆகும் வர்றதுக்கு. இதுக்கு அந்த ஒரு தார் வந்து கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் விற்கும் இப்போ வந்து ஒரு தார். ஆமாம், அது விலைவாசி ஏற்றத்தை பொறுத்த இருக்கு. ஒரு சில நேரத்தில் விலை நல்லா இருக்கிறப்ப போகும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழையினுடைய விலை வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு தான் ஒரு தார் போகும். அப்போ வந்து யாருமே வெட்டுறதுக்கே வரமாட்டாங்க. இங்கே தோட்டத்தில் எல்லா இடங்களையும் பார்த்தா பழமாக பழுத்து தொங்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அறுவடைக்கு வர்ற டயத்தில் அந்த விலை கம்மியாக இருக்கிற டயத்தில் வெட்ட வரமாட்டாங்க விவசாயிகள் வந்து சொல்கிறது. அந்த வியாபாரிகள் வெட்ட மாட்டாங்க, ஏன்னா விலை அதிகமாக விற்கிற டயத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா தோட்டத்தில் வந்து பழங்கள் பழுத்துருச்சுன்னா அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வெட்ட வர டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்க. வெட்டிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறப்போ அதுக்கான விலை கிடைக்காது. ஆமாம், அது அந்த விலை ஏற்ற இறக்கத்தில் இதில் ஒரு பெரிய விவசாயிக்கு வந்து ஒரு 10 மாதம் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிற மாதிரி தான். ரொம்ப கஷ்டம். நிறைய இங்கேயே இருப்போம். ஆமாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை இருக்குல்ல, இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு நாள் வந்து எல்லா இடத்துக்கும் குப்பை வைப்போம். இந்த குப்பையை வந்து கூடையில் வெட்டி அனுப்புறது நான்.
நான் வந்து வெட்டி அனுப்புவேன். வெட்டி அவங்க தலையில் வச்சோம் இப்படி கொண்டாந்து போய் எங்க எல்லாத்தையும் இருக்கும் அப்ப குப்பை? இப்போ தான் வச்சுட்டேன். வச்சுட்டு இதை வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், எங்க இருந்து எடுத்துட்டு வரணுங்கிறான் அப்போ? அது வெளியிலேருந்து வந்துடும். வந்துட்டு இங்கே இப்போ ரோடு போட்டிருக்கோம். ஆமா. ரோடு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கத்தில் அங்கேயே கொட்டிடுவோம். நம்ம வெட்டி நீங்க ஏத்தி விடுவீங்க. அங்கேருந்து ஏற்றிடுவோம். ஒரு 10 பேருக்கு கொண்டாந்து போடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நான் வெட்டுவேன். அப்புறம் நானே தலையில் தூக்கிட்டு போவேன். ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குப்பையோட அந்த இதெல்லாம் தலையில் மேலாம் கொட்டும். அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். போயிட்டு இருப்போம். ஆமாம். எல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலைக்கெல்லாம் வந்து தம்பி செய்யுது அப்படின்ட்டு. எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம். அன்னைக்கு வாழை இந்த மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது தான் அது படிப்புக்கு ஓரளவுக்கு செலவுக்கு உதவி இருக்கும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ படிக்கிறதுக்கு காரணமே இந்த விவசாயம் தான். விவசாயம் இல்லாட்டி படிக்க முடியாது. இந்த விவசாயத்துக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனது கலைஞர் ஐயா தான். இலவச மின்சாரம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கிணறு தான். கிணத்துலேருந்து தண்ணி விவசாயம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இலவச மின்சாரம் வந்தோடனே தலைவர் அறிவிச்சோடனே எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எல்லாம் மனு போட்டாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த விவசாயத்து மூலமாக அந்த இதுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எம்சிஏ அளவுக்கு படிக்க முடிஞ்சிச்சுன்னா தலைவர் தந்த கலைஞர் ஐயா தந்த இலவச மின்சாரம் தான் இந்த அளவுக்கு நம்ம உயர்வு காரணம். இதெல்லாம் என்ன அந்த வண்டு? ஆமாம், வண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதிக்கப்பட்டு போச்சு. இப்போ இதில் வந்து அவங்க வந்து இது மருந்து வச்சுருக்காங்க. ஆமாம், பாதிக்காமல் இருக்கிறது. ஆனால் நல்ல காய் இருக்கு. நல்ல காய் இருக்குது. அந்த காயில் மாற்றம் தெரியுது பாருங்கள். வண்டிக்கு தொலைச்சிருச்சு, அதனால வச்சுருக்காங்க. அப்படியே ஊடுருவிடும், அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஆமாம். ஆனால் இங்கே வந்து தென்னம் புல்லே தான் அப்படிதான் சொல்லுவாங்களே, புல் அப்படிம்பாங்க. அது புல்ல கணக்கில் அதை காலை வச்சு கூட ஏற மாட்டாங்க. நிறைய பார்ப்பாங்க. ஆமாம், பேராவூர்னி. ஆமாம், எல்லா ஏரியாவும் ரொம்ப பாதுகாக்கிறாங்க. ஆமாம். கஜா தான் பெரிய ஒரு அடியை கொடுத்து நம்மள வாழ பிள்ளைகள்லாம். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இது கஜா புயலப்போ ஊரே மட்டமாக இருந்துச்சு. இந்த இடம் தான் எப்படி இருந்துச்சு கஜா அப்போ? கஜாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பசுமையாக எல்லா இடங்களையும் நல்ல விவசாயம் இருக்கும். அந்த 2018 தான் போச்சு. நீங்கள் என்ன போட்டிருந்தீங்க? என்ன உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது? இங்கே வந்து எல்லாமே எதுவுமே இல்லை. இங்கே வந்து இந்த பாருங்க அந்த தென்னை எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் சாஞ்சிருச்சு. சாஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி வாழை போட்டிருந்தோம். எல்லாமே மட்டமாயிருச்சு. தர மட்டமானதுக்கப்புறம் நாங்கள் 7 ஏக்கரில் விவசாயம் பண்ணது அப்புறம் குறைஞ்சி இந்த மாதிரி பண்ண தொடங்கிட்டார் எங்கள் அண்ணன் வந்து. ஆமாம், லட்சக்கணக்கில் இப்போ எல்லாருக்கும் லாஸு. ஆமாம், லட்சக்கணக்கில் லாஸு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஜா புயலுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு தேங்காய் வெட்டுவாங்க. இந்த வடகாடு மாங்காடு இந்த சைட்லாம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே 10,000 15,000த்துக்கு தேங்காய் வெட்டக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன பூவம் பழம் தான் அதிகமாக போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? பூவன் வந்து இங்கே இந்த மண்ணுக்கு ஈஸியாக வரும். வர்றதோன்னு மட்டுமல்ல, நல்லா வந்து விளைச்சலை கொடுக்கும். விளைச்சல் கொடுக்குறப்போ வெளியில் விற்பனைக்கு வந்து நல்லா உடனே விற்பனை ஆகும். இது பழகிருச்சு. ஒரு 10 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறப்போ அடுத்த பூவத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக பூவான் தான் இங்கே வந்து. செவ்வாழெல்லாம் வருமா இந்த மண்ணுக்கு? செவ்வாழை வரும். ஆனால் அதுக்கான காலம் இந்த மண்ணுக்கு அதிகமாக வர்றதில்லை. நம்ம ரஸ்தாளி வரும். பட் வந்து இது இவங்க பழகிட்டாங்க, பூவன் போட்டே பழகிட்டாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ இங்கே இருந்து அங்கே சென்னைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது உண்டா? ஏதாச்சும் வாழை கண்டிப்பாக சென்னைக்கு இங்கேருந்து இங்கே இருக்கிற கீரைகள் காய்கறிகள் அதே மாதிரி இப்போ பழ வகைகள் தேங்காய் எல்லாமே இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போவோம். ஆமாம், பெரும்பாலும் அங்கே இயற்கை சார்ந்து தான் இங்கே கொண்டு போயிடுவோம். ஆமாம், வாரத்துக்கு 2 நாள் கொண்டு போயிடுவோம். அரிசியெல்லாம் அரிசி இங்கேருந்து கொண்டு விளையிறது தான். ஆமாம், இங்கேருந்தே கொண்டு போயிடுவோம். ஆமாம், ஏன்னா வந்து இதில் வந்து இன்னும் இப்போ ஆர்கானிக் மாதிரி இயற்கை விவசாயத்தினால ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுனால இது பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி ஊரில் இருந்துட்டு சென்னையில் நகர வாழ்க்கை இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சார். இது மாதிரி ஊரை விட்டுட்டு போகிறதே பெரிய. ஆமாம், ஊர் இங்கே வந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷமாக இருப்போம். மண் இயற்கையாகவே இப்படி தான் இருக்குமா இல்லை அடிச்சதா சார்? இல்லை, இயற்கையாகவே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இது வந்து பெரிய காடாக இருந்தது. காடாக இருந்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து புல்டோசர் வச்சு அந்த காடெல்லாம் அழிச்சாங்க. அழிக்கிறப்போ என்ன மட்டம் படுத்தி கொடுத்தாங்க எல்லாருக்கும். யாருக்கு எந்தெந்த இடமோ அவங்களுக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சே இது நடந்துச்சு. அப்படியே முழு காடை அழித்து அப்படியே வந்து பட்டப்படுத்தி அதெல்லாம் அந்த இதில் அந்த காடை அழிக்கிற டயத்தில் நாங்கள் இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதில் வந்து அந்த மரம் செடிகள் அதெல்லாம் பிடுங்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்கினங்கள் வாழ்ந்த இடம். இந்த வந்து முழுமையாக காடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து விவசாய நிலம் வாங்குறதுனா ரொம்ப டிமாண்ட் இருக்கும் போலயே. இங்கே கிடைக்கிறதில்ல. இங்கெல்லாம் விலை கம்மி தான். கம்மி தானா? ஆமாம். ஏக்கர் எவ்வளோ இருக்கும்? ஏக்கர் வந்து இங்கே வந்து ஒரு 10லேருந்து 15 லட்சம் தான் வரும். 10லேருந்து 15 லட்சம். ஆமாம், ஆமாம்.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75,000க்கு ஒரு ஏக்கர் வாங்கலாம். ஆமா. எத்தனை மடங்கு ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து யாரும் இடம் வாங்க மாட்டாங்க. இங்க வந்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடம் விற்கிறதுனா முதல்ல முடிவு பண்ணி பங்காளிகள் இருப்பாங்க. ஆமாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 குடும்பங்கள் இருக்கு. சரி. முதல்ல விற்கிறதுனா அந்த குடும்பங்களுக்கு சொல்லுவோம். சொன்ன உடனே அவங்கள யாராச்சும் வசதியாக இருக்கவங்கள்ட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க வாங்கலைன்னா அடுத்து யாருன்னு கேட்பாங்க. இல்லை பக்கத்தில் தோட்டம் இருக்கவங்களுக்கு கேட்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் முறை. இதுதான் முறை. கேட்காம விற்றீங்கன்னா சண்டை போடுவாங்க. சண்டையெல்லாம் பட மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. கேட்டால் கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். முதல்ல ஒரு அந்த சர்க்குலேஷன் வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வித்தோனையும் அவங்க கொடுக்கறதுக்கு இவங்க சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும், பணம் கொடுக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அந்த பணம் கொடுக்காம ரொம்ப நேரம் கூட போயிடும். அந்த இடமெல்லாம் பதியலாம் மாட்டாங்க. இடம் கொடுத்த உடனே பதிஞ்சுக்கு பத்திரம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. இவங்க எப்போ பணம் கொடுக்குறாங்களா பேச்சு தான். ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த அவங்களுக்கு. ஆனால் முன்னுரிமைங்கிறது பங்காளி வீட்டுக்கு தான். பங்காளி தான். ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி விவசாய நிலம் அப்படிங்கிறது எப்போ வாங்கினீங்க நீங்கள் சம்பாதிச்சு? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும்தான் அதுக்கு அந்த எங்களுடைய விவசாய இடம். இந்த நம்ம நிற்கிறதெல்லாம் வேறு இடம் தான். அதுக்கப்புறம் இந்த விவசாயம் பண்ணி இதுலேருந்து கிடைச்சதை வச்சு இவங்கள்ட்ட இப்போது இது வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த இடம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த இடம் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அண்ணன் எழுதியே வாங்கினார். ஆமாம். அப்படி தான் இருக்கு நிலைமை. இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு இடம் இருக்குது. அவ்வளோதான். இதுதான் 7 ஏக்கர். சார் இந்த ஊரில் வந்து வெளிநாட்டில் நிறையா இருப்பாங்களாமே வேலை பார்க்குறவங்க? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா 2 பேர் வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. ஆமாம். மதியன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார், பாஸ்கர்னு இருந்தார். அவங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க, சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. ஆமாம். வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்க. நானும் வெளிநாட்டில். நீங்களுமா? ஆமாம். எப்போ எந்த வயசில்? நான் 2000 சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணேன். எம்சிஏ முடிச்சுட்டு 3 லட்சம் சம்பளம் வாங்கினேன். 3 லட்சமா? ஆமாம். அப்போலாம் வெளிநாட்டில் வேலை பார்த்தோம்னா அது மாதிரி ஊரில் இடம் வாங்கி போடுவாங்கல்ல, விவசாய நிலம். அது வாங்கினீங்களா அப்போ வேலை? அதுதான் இதெல்லாம் வாங்கினது இதெல்லாம். ஆமாம். நான் போய் ஒன்றும் வாங்கலை. நான் போய் ஒன்றும் வாங்கலை. இதெல்லாம் எங்கள் அண்ணங்க போனேன். அப்போல்லாம் ஊரில் விவசாயத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அண்ணன் 2 பேர் சவுதி அரேபியாவில் இருந்தாங்க. ஆனால் 3 லட்சம் 2000 வாங்கிருக்கீங்க சம்பளம்? ஆமாம், 2000 3 லட்சம். இன்னைக்கு இருந்தீங்கன்னா அது ஆமாம் 10 லட்சம் கூட வாங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த ஒரு மக்கள் பணி அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 96ல் எம்சிஏ முடிச்சுட்டு வந்து உடனே பஞ்சாயத்து தேர்தல் நின்றுட்டேன். நின்னோடனே ஊர் மக்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திடீர்னு கோர்ஸ் படிச்சுட்டு சிங்கப்பூர் போயிட்டேன். பதவி ரிசைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபோன்ல எல்லாமே ஊர்லேருந்து என்ன செய்யணும் என்னதுன்னு கேட்டாங்க. ஆன்லைன்ல. ஆமாம், இன்னது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் திருப்பி ரிசைன் பண்ணி அடுத்து 2001 வந்து ஜெயிச்சுட்டேன். பழமும் நிறையா இருக்கும் போலயே. நம்ம பன்ருட்டி எப்படி தான் பழம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பழமரம் வச்சிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. பன்ருட்டி மட்டும் இல்லை, இங்கே இந்த பகுதியில் இருக்கிற இந்த பலா வந்து பயங்கர சுவையாக இருக்கும். இந்த வடகாடு, மாங்காடு, கொத்தமங்கலம் இந்த பகுதியில் இருக்கின்ற பலாப்பழம் வந்து இங்கேருந்து பன்ருட்டிக்கே போகுது. ஆமாம், அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பூ மாதிரிலாம் பூத்து இருக்கு. ஆமாம், நிறைய. இது வந்து இது இப்போ இல்லை, தொடக்கத்துலேருந்தே இந்த இப்போ எங்கள் ஊர் ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் பலாமரம் இருக்கும். எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் மரங்கள்லாம் இருக்கும். அந்த வேர்லேருந்து எல்லாமே இப்போ பலாப்பழம் தான். சூப்பராக இருக்கும். சார் பாருங்க, முந்திரி அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் ரொம்ப பிரபலம் இல்லை? ஆமாம், கடுமையாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் மட்டும் இல்லை, நம்ம தொகுதியில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த ஆதனக்கோட்டை, கந்தரக்கோட்டை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முந்திரி அதிகம். அந்த முந்திரி பருப்பு கொடுப்பாங்க. அது டேஸ்டே சுவையே தனியாக இருக்கும். காரில் வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு தர்றேன். ஆமாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுவையான முந்திரி பருப்பு நாம் சாப்பிட்றது எப்போ வந்தாலும் அங்கே வாங்கிடுவோம். ஆமாம், ரோட்லேயே அந்த குடிசை போட்டு. ஆமாம், கொடுத்துருவாங்க. வாட்டி கொடுத்துருவாங்க. அதை நான் வாங்கி வச்சுருப்பேன். காரில் இருக்கும். அதனால வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். முந்திரியும் சரி. மண்ணுக்கு மூளை இருக்கா இல்லையா? சத்தியமாக தெரியலையே. மூளை இருக்கா இல்லையா? எனக்கு இதுக்கு மூளை வேணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இல்லை, சொல்லுங்கள் என்னென்னு. இல்லைன்னு நினைக்கிறேன். மண்ணுக்கு மூளை இருக்குது சார்.
மண்ணுக்குள்ள நீங்கள் எதை போட்டாலும் எல்லாமே மக்கி போயிடும். விதை போட்டிங்கன்னு வைங்க, மீண்டும் அது வந்து மரமாக பயிராக மாறக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் மண்ணுக்கு வந்து என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது மண்ணுக்கு அந்த அறியக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்ற இப்போ பிளாஸ்டிக் போடுறதுனால மக்க மாட்டேங்குது, அதெல்லாம் கெடுதல். ஆனால் இந்த மண்ணுக்குள்ள என்ன போனாலும் எல்லாமே வந்து மக்கி உரமாக மாறிடும், விதைகளை தவிர. அதான் மண்ணு பொண்ணாவும் மாற்றும், ஆமாம், உரமாகவும் மாற்றும், மற்றபடி மக்கவும் ஜெயிக்கும். ஆமாம் ஆமாம். பா சூரியன். ஆமாம், இப்போதைக்கு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வேறையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். உதய சூரியன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இப்போ தார் ரோடு ஆக்கிடுவான். நன்றி நன்றி நன்றி. அண்ணா அவரு அண்ணன் பக்கத்து தோட்டம். நன்றி. ரொம்ப பிரயாசப்பட்டு தென்னமரம் ரொம்ப இல்லாட்டி ஆள் வர முடியும், அவ்வளோ மோசம். மழை பெஞ்சா எல்லாம் விழுந்து நேரம் 20 30 விழுந்து. நன்றிங்கண்ணா. தார் ரோடை பட்டுருவான். அந்த ரோடையும் போட சொல்லிட்டேன், குளத்து வருமா அந்த தார் ரோட்டில் கொண்டு சேர்த்துவோம். நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களா? ஆண்டாண்டு நல்லா இருப்பியே. நான் காலில் ஐயோ ஐயோ நன்றிங்கண்ணா. உடம்பு பார்த்துக்குங்கண்ணா. சரி சரி. நன்றி நன்றி. என் மேல ரொம்ப பாசமா இருப்பேன். அந்த வீட்டுக்கு ரோடு போட்டுருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. விவசாயம் நம்ம வயல். ஆமா, அதுக்கு போட்டதுனால அப்புறம் கடவுள் மாதிரிங்கிறாங்க பாருங்க. பக்கத்து பக்கத்து தோட்டம் எங்க பங்காளி தான் அண்ணன். அந்த காலம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி மிளகை வாங்குவாங்க. சரி. மிளகை வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பெரிய இடத்துல 1000 மூட்டை இருக்குமா என்ன மிளகா முன்னாடி வாங்கி 5 பேர் தான் வாங்குவாங்க. சரி. பெங்களூருக்கு ஒரு நாளைக்கு 1000 மூட்டை மிளகா 1000 மூட்டை ஏற்றுவாங்க. 5 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேரும் கொண்டு போயிட்டு அங்கே போட்டு பணத்தை வாங்கி பணத்தை இடுப்பில் கட்டி கொண்டு வந்துடுவாங்க. இடுப்பில் கட்டி வந்துடுவாங்க. ஏன் பயந்துக்கிட்டா? பணம் மிஸ் ஆயிரும்ல. நம்ம கிராமத்துலேருந்து போகிறவங்க அப்படியே இது இடுப்பில் கட்டி கொண்டு வந்துடுவாங்க. பெரிய வியாபாரி. இந்த மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே தான் நாங்கள் குளிக்கிறதெல்லாம். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை போட்டு விட்டோம்னா தண்ணி சூடாக வரும், குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இதில் இதுதான் இங்கே நாங்கள் குளிக்கிற இடம் அந்த மோட்ரு. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேரெக்டாக மோட்டர்லேருந்து தண்ணி வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருந்து இதெல்லாம் கலக்கிறதுக்கு மிஷினாக இது பண்ணிட்டோம். அதில் கலந்துட்டா எல்லாத்துக்கும் போயிடும். அது மாதிரியும் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் அந்த தொட்டி மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. ஆமாம், தொட்டி மண்ணில் தான் ஜாலியாக இருக்கும். ஆமாம், குளிச்சுட்டு வெளியில் வந்து காலில் மண் போடுறதுக்கு கல் போட்டிருக்கோம். கல்லுலேருந்து வந்து வெளியில் வந்துடும். ஆமாம் ஆமாம். இங்கே ஆறு இல்லாததுனால இங்கே போர் செட்டில் தான் குளிக்கிறது. போர் செட்டில் தான் குளிக்கிறது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இது இப்போ மழை பெஞ்சு 2 வருஷமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. அதனால ஃபுல்லாக அந்த இது பண்ணுது. இதே வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வறட்சியில் மோட்டரை போட்டுவிட்டா இது மாதிரி தண்ணி ஒரு 2 நிமிஷம் வரும். சரி. அதுக்கப்புறம் 3 நிமிஷம் தண்ணியே வராது. தண்ணி ஊறினதுக்கப்புறம் தான் திரும்பி போயிடும். இதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு சின்னதாக தொட்டி கட்டி அதுலேருந்து பண்ணி தண்ணி பாய்ச்சுவாங்க. இப்போ நல்லா இருக்கு, நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ போர்வை நிறைய குறைஞ்சிடுச்சு. தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். ஒரு மாசு இல்லாமல் இயற்கையான தண்ணி. அவ்வளோதான். இதுதான் அது போயிடும் எல்லா தோட்டத்துக்கும். எங்கே போகிறோம் இப்போ? ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து முழுக்க விவசாயமாக இருந்த இடம். இந்த கஜா புயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் பாதிக்கப்பட்டதுனால நிறைய விவசாயிகள் 2-3 தோட்டம் விவசாயம் பண்ணாமல் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது காடாக மாறிடுச்சு. காடாக மாறினப்போ என்னாச்சுன்னா இந்த பகுதி முழுவதும் மயில் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான் இங்கே பக்கத்தில் இந்த இங்கெல்லாம் வந்து இதில் தண்ணி குடிச்சிட்டு போயிடும். தண்ணி இங்கே தான் கிடைக்கும், நிலத்தடி நீர்மட்டத்தில் வெளியில் எங்கேயும் கிடைக்காது. இது மாதிரி சின்ன சின்ன தொட்டி இங்கே இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு போயிடும். மான் இருக்கு. சாப்பிட்றதுல விவசாயத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கும். அது காட்டு பகுதியில் மட்டும்தான் இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வரும். ஆமாம், இது பார்த்தீங்களா புளியங்க அருமையாக காய்ச்சிருக்கோம். என்ன போட்டாலும் இந்த மண்ணில் அருமையாக இருக்கும். புளி அருமையானது எல்லாமே வரும். சின்ன வயசில் அதை ஆமாம் வச்சு சாப்பிடுவோம். இதில் மட்டும் இல்லை, இது மரங்கள் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா அணில் இருக்கும், எல்லாமே இந்த மரத்தில் இருக்கும். ஆமாம், நல்ல டேஸ்டாக இருக்கா?
இதான் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சறது. ஆமாம் ஆமாம், இதுதான் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் ஓரமாக இந்த பக்கம் வந்து மிளகா அப்போ தான் வச்சு 15 நாள் ஆகுது. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுருவோம் எல்லா இடத்துலையும். வெங்காயம் வருமா அந்த மண்ணு? எல்லாமே வரும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு 45 நாளில் ஒடியாந்துடும் அது. ஆமாம், அதை இப்போ முன்னாடியே அறுவடை பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கும். இப்போ இந்த லைனுக்கு தண்ணி பாய்ச்சறது அப்படின்னா இந்த மண்ணை எடுத்து விட்டுட்டு இதை மட்டும் வெட்டி விடுவீங்க, அதை அடைச்சி. ஆமாம், அதில் கட்டி விட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. அதில் போயிட்டு ஒவ்வொரு தான் லைனாக பிடிச்சிருவாங்க. ஆமாம், தண்ணி அதிகமாக பாய்ச்சினாலும் பிரச்சனை, அழுகிடும்ல? இல்லை அது மாதிரி இல்லை, எவ்வளோ தண்ணினாலும் தாங்கும். வெங்காயமும் தாங்கும், எல்லாமே எவ்வளோ தண்ணி இருந்தாலும் தாங்கும். அதில் இது ஸ்ட்ரைட்டாக போகணும் வரப்பு. ஆமாம், இல்லை இல்லை வரப்பு, இந்த வாய்க்கால் மாறிடக்கூடாது. எப்படி கரெக்டாக பாருண்ணா? ஆமாம். ஓகே, நல்ல எக்ஸசைஸ் இது வந்து. ஹோல் பாடி. ஆமாம், முடிச்சிட்டீங்களே ஒரு. ஆமாம், அவ்வளோதான், ஒரு வரப்பு முடிச்சிட்டீங்க. ஆமாம், ஒரு வாய்க்கா. ஓகே, இப்போ தண்ணி பாருங்க இருக்கிறேன், பார்த்துக்கிறேன். இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு இழுக்கணும், அதான் முக்கியம். ஏன் இப்படி? அதான் இப்போ அந்த தங்கு தடை இன்று போகும், தடை இல்லாமல் போகும். பரியா புத்திக்கலாம், அவ்வளோதான். இதை எடுத்து சரி பண்ணி வைக்கணும். இந்த பக்கமும் எடுக்கணும், வீடாக போகும். பாஞ்சதுக்கப்புறம் இங்கே அடைச்சிட்டு இதை. ஆமாம், இது வந்து போயிட்டீங்கன்னா இதில் ரிட்டர்ன் ஆகி வந்துடும், இதுலேயும் ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அதுக்கு அடுத்த இதுதான். இதுலலாம் அந்த விதை போடலையா? இதில் விதை போடணும் இப்போ. ஆமாம், செடியா வைப்பாங்களா இல்லை விதையா போடுவாங்க? விதையா போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது தக்காளி கன்று. தக்காளியா? அது நான் நினச்சிட்டு இருக்கேன். நிழல்ல வருது இல்லை, அதுக்காக இது ஃபுல்லாக தக்காளி, அது பூரா வெங்காயம். வெங்காயம், தக்காளி, பழா, வாழை, எலுமிச்சை பழம். ஆமாம், இது போகிறப்போ நான் சரி இந்த ஒரு வாய்க்காலுக்கு மட்டும்தான் நினைச்சேன், அங்கேயும் கனெக்ஷன் இருக்கா? அப்படி? ஆமாம், அப்படியே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெட்ட மாட்டோம். இல்லை, ஆமாம், அரசியல்வாதியை விவசாயம் மாற்றி விட்டீங்கள. நீ ஒன்று கவனிச்சிருப்பீங்களா, இதெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இதை மம்பட்டியை கழுவி இருப்பேன். இந்த மாதிரி எடுத்துக்க போகிறப்ப மேலில் மண்ணு படக்கூடாதுங்கிறதுக்காக. மண்ணு படக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மம்பட்டி பிடிச்ச கையும்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், நல்ல எக்ஸசைஸ் இல்லை இது, கடுமையான எக்ஸசைஸ். இதை விட வரப்பு வெட்டுறது இருக்குல்ல, ஆமாம், அதுதான் சூப்பர். ஆனால் கூலி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வரப்பு வெட்டுறதுக்கு தான் காசு அதிகமாக சரிங்க கிராமத்தில். வரப்பு வெட்டுறதுக்கு எல்லாமே வரப்பு தான் முதல்ல வெட்டுவாங்க, அதுதான் கடினமான வேலை. ஆமாம், கடினமான வேலை. ஏன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் விவசாயம் பார்த்து. வரப்போறம் பார்த்தீங்கன்னா இந்த முள் இதெல்லாம் இருக்கும், குப்பை இப்பெல்லாம் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ புல் வளர்ந்துருக்கும், அதை வெட்டி போடுறது ரொம்ப இது. ஒரு அமைச்சரை மம்பட்டி அந்த துண்டு ஒரு முழு விவசாயியாக பார்க்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, எனக்கு விவசாயத்தில் எல்லாமே தெரியும். இந்த வாழைக்கு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி குழி எடுக்கிறதா இருக்கட்டும், தென்னைக்கு குழி எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இது வந்து இப்போ இந்த மிளகா வச்சிருக்க டெக்னிக்கே மாறி போச்சு. நாங்கள் முன்னாடி வேற டெக்னிக். ஆமாம், எல்லாத்தையும் பாத்தி கட்டிடுவோம், பாத்தி கட்டிட்டு குழி எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். ஆமாம், பிறந்த உடனேயே நம்ம தெரிஞ்சது விவசாயம் தான், விவசாயத்தை தான் நம்ம தொடங்கலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போனோம். ஆமாம், விவசாய வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும். எம்சிஏ படிக்கிற காலத்தில் கூட நான் இந்த தோட்டத்துக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் லீவுக்கு வந்துட்டு தான் தோட்டத்துக்கு போயிடலாம். தோட்டத்தில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு
நான் திங்கக்கிழமை காலேஜ் திறக்கிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளம்பிடுவோம். ஆமாம், அது மாதிரி தான் அப்போல்லாம். ஆமாம், இது 15 நாள் பயிரா? ஆமாம். ஏன் சார் இப்போ இங்கேருந்து நீங்கள் சென்னையிலலாம் போய் தங்கும்போது எப்படா ஊருக்கு வருவோம் அப்படிலாம் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட. ஆமாம், என்னதான் இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு அந்த பசுமையை பார்த்தாலே ஒரு உற்சாகம் தான். ஆமாம். இங்கேருந்து என்னென்னலாம் கொண்டு வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. இங்கேருந்து எல்லாமே என்னென்ன தேங்காயிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே கொண்டு போயிடுவோம். இங்கேருந்து தான் எல்லாமே. வாரத்துக்கு 2 நாள் வந்துடுவோம் இங்கே. ஆமாம், அவருக்கு கொடுங்கப்பா, அவர் தான் கெஸ்ட்டு. நாட்டுக்கோழி அதெல்லாம் நாட்டுக்கோழியெல்லாம் கொண்டு போயிடுவோம் எல்லாமே. ஆமாம், அவருக்கு கொடுங்க. அந்த ஒரு ஆரோக்கியம். ஆமாம், அவர் எப்படி இப்படி சாப்பிட தெரியுமா அவருக்கு? சார் தஞ்சாவூர் சார். அப்படியா? சரி சரி, செம்ம டேஸ்டாக இருக்கு. ஆமாம், அப்பா சூப்பர். எப்படி இருக்கு? தித்திப்பு. அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை ஓலையை கட் பண்ணி இதில் பிடிச்சி குடிச்சிருவோம். அப்படி மடக்கி. ஆமாம், உண்மையிலே பயங்கர டேஸ்ட்டு சார் இது. செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், சென்னையில் குடிச்சிருந்தோம்னா 60 ரூபா. ஆமாம், இங்கே இருக்க மாட்டேது. இங்கே டேஸ்ட் இருக்காது. நைட்லாம் 2:26க்கே எழுந்திரிச்சிட்டேன். இன்னும் 1 மணி நேரம் தூங்குவோம் அப்படின்ட்டு. நான் வாக்கிங் போகிறதுக்கு காலையில் டைம் இல்லாமல் போயிடும் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது படுக்கும்போதே இதாகிடும். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னைக்காச்சும் சரி கொஞ்சம் வெளியில் போயிட்டு எங்காச்சும் போய் அந்த கொஞ்சம் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாகணும். நேரம் இருக்குமா? இப்போ அந்த மாதிரி போக மாட்டேன். போனாலும் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஓடிக்கிட்டே இருந்து பழகிருச்சு. வேலை செய்யாமல் இருந்தால் நமக்கு தூக்கம் வராது. இப்போ அங்கே மயிலாடுதுறைக்கும் பொறுப்பு அமைச்சராக போட்டதுனால இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். ஆமாம், அது உங்களுக்கு விமானம் இது இல்லை, அதனால காரில் தான் போகணும். ஒரு 5 மணி நேரம் அது ஒரு பயணம் போயிடும். காரில் அது ஒரு பெரிய. ஆமாம், முன்னாடி இப்போ பரவாயில்ல. சிதம்பரம் கடலூர் இது ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். இப்போ சூப்பராக கொண்டாந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து காலை உணவு. காலையில் ஒரு இளநியை குடிச்சிட்டு இந்த இளநியில் உள்ள இந்த இதை தேங்காயை சாப்பிட்டா வாழ்க்கை அது சாப்பிட்டாலே போகும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஆமாம், சில இதில் ரொம்ப இதாக இருக்கும், உங்களுக்கு யாரும் சாப்பிட முடியாது. இதுவே ஒரு தேங்காயே ஒரு மெடிசன் தான். நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா எந்த நோய் நொடி எதுக்குமே இருக்காது. கேரளாவில் அப்படி தானே இது கொடுத்தாலும் அந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய். ஆமாம், இப்போ தேங்காயில் இப்போ வெர்ஜின் ஆயில் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துட்டு பூ எடுத்துட்டு அதை வந்து அதுலேருந்து பால் எடுப்பாங்க. அதை வந்து ஹீட் பண்ணுறப்போ ஆயில் கிடைக்கும். அதுதான் வெர்ஜின் ஆயில். அது இங்கே நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்கும். மூலிகைத்தன்மை உள்ளது. முகத்தில் ஏற்படுற கரிப்பு போக்குவரத்து, உடம்புல ஏற்படுற தழும்புகள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் வந்து அதை பயன்படுத்தி வேஸ்ட் ஆகாதுல்ல. இதில் ஆறு கொட்டாங்குச்சிக்கு இன்னொரு விஷயம், இன்னும் இளநியாக இருக்கப்போ இந்த பார்ட்டி வெட்டி சாப்பிடுவோம். வலுவாக இருக்கப்போ இங்கே இருக்கும், அதை வெட்டி சாப்பிடுவோம். பனைமரம், தென்னை மரம், ஆமாம், அதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே பயன்படும். ஃபைன். ஆமாம், எல்லாத்துலேயும் போய் கலந்துக்குவேன். கலந்துக்கிட்டு சின்ன வயசுலேருந்து எந்தெந்த இடத்துக்கு போனோமோ பொங்கல் விளையாட்டு, பொங்கல் நாள் 3 நாளுக்கு அதெல்லாம் இன்றைக்கும் போவேன். எல்லாருக்கும் விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும். ஊரில் தான் இருப்பீங்க? அந்த ஊரில் தான். இல்லை சார், எங்களுக்குமே சந்தோஷம். ஒரு அமைச்சராக, ஒரு அரசியல்வாதியாக உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து ஒரு விவசாயியாக, இந்த அளவுக்கு சுற்றுச்சூழலில் ஒரு தீரா காதல் கொண்டு நீங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குமே இந்த பகுதியை விட்டு போகிறதுக்கு மனசில் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து நாம் இருக்கிற இடத்த பார்த்த முதல் ஆள் நீங்கள் தான். ஆமாம், யாரும் இங்கே வெளியில் பார்த்துருவாங்க, இங்கே வரமாட்டாங்க. சந்தோஷம். எங்களுக்காக நன்றி, எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்ததுக்கு நன்றி சார். சந்திப்போம். நன்றி. ஓகே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.